வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி சிக்கனை வச்சு அருமையான ஒரு குருமா செய்யப்போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப மெனக்கெல்லாம் அவசியம் இல்லை. குக்கரில் தான் செய்யப்போகிறோம், ஒன் பாட் மாதிரி. சரிங்களா? சட்டுப்புட்டுன்னு செஞ்சிடலாம். அதே டைமில் டேஸ்ட்டு. இந்த சம்மர் சீசனில் சிக்கன் சாப்பிட்ணும், அதே டைமில் அந்த ஹீட் ஆகாமல் அந்த குளுமையை மெயின்டைன் பண்ணணும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சிக்கன் குருமா செய்கிறதுக்கு கறியை நல்லா 2-3 தடவை மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறோம். ஒரு 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம், 4 மிளகு போட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்தோடனே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு வதக்கலாம். அது பச்சை வாசனை போனோடனே மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை அந்த எண்ணெயிலேயே பிரட்டிக்கிடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் பிரட்டிடுங்க, காந்த விட்டுறாதீங்க. இப்போ ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போடுறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடி பிடிக்க விட்டுறாதீங்க. சரிங்களா? இப்போ கழுவி வச்சு கறியே சேர்த்துக்கலாம். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரே பாத்திரம் குக்கர்லேயே வச்சு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு அந்த கறியில் அந்த காரம் எல்லாமே கலந்து வர மாதிரி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சோண்டு தண்ணி, சும்மா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். சரிங்களா? அதிகமாக வேண்டாம், அது சிக்கன் இல்லையா, அது அப்படியே அந்த 2 விசிலுக்கு நல்லா வெந்துடும், சாஃப்டாகிடும். சரிங்களா? நிறைய விசில் விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். இந்த கறியை எடுத்து தின்றதுக்கு முடியாது. இப்போ 2 விசில் விட்டுக்கலாம். இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 7 முந்திரியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை பொருத்திக்கலாம். இப்போது பாருங்கள், அது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, கசகசா, சோம்பு, மிளகு, முந்திரி, தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. உப்பு பார்த்துக்கிட்டு தேவைன்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். ஏற்கனவே அது நல்லா வெந்துருச்சு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், அது ஆறுனா திக்காயிடும். சரிங்களா? அதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்குனா கம்மன்னு குருமா, சிக்கன் குருமா ரெடி. செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க. சிக்கன் வாங்கினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு இதமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.
என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக இருந்ததில்ல? இதே மெத்தடில் செஞ்சப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த இனிப்பு தெரியும், அதுக்கப்புறம் தொண்டைக்குள்ளே அந்த மிளகோட காரம் தெரியும். அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் பரோட்டாவுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இட்லிக்கு இந்த மாதிரி வெரைட்டிக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி நண்பர்களே.